ஒரு சாமானிய மனிதன் மரணம் அடைந்த பின் அவரோட உடல் புதைக்கப்பட்டிருக்கும் இடமும், ஒரு யோகி விழிப்புணர்வா தன் உடலை உதறி சென்ற பின் அவரோட உடல் புதைக்கப்பட்டிருக்கும் இடமும் முற்றிலும் வெவ்வேறு தன்மைகள்ல இருக்கும். ஏன்னா ஒரு யோகி தன் வாழ்வின் ஓட்டத்தை நிறுத்தி கொள்ள முடிவெடுத்த பின் தன் சக்தியையும் அருளையும் ஒரு இடத்துல பதிச்சு வச்சிட்டு புறப்படுவது வழக்கம். உதாரணத்திற்கு மலைகள்ல மகா சமாதி அடையும் யோகிகள் தங்கள் சக்தியை அங்கிருக்கும் பாறையில பதிச்சு வைப்பாங்க. இதன் காரணமாதான் இமாலயம், சதுரகிரி, வெள்ளையங்கிரி போன்ற மலைகள் மிகவும் சக்திமிக்க இடங்களா விளங்குது. சாமானிய மனிதர்களுக்கு இது சாத்தியமில்லை. ஒரு கோவிலுக்கு நிகரான அனைத்து அம்சங்களையும் சக்திகளையும் கொண்டதுதான் ஒரு சித்தர் அல்லது யோகி உடலை துறந்து சென்ற இடமும் அவங்களோட ஜீவ சமாதிகளும். எத்தனையோ பழமையான கோவில்களில் கூட பல சித்தர்களோட ஜீவ சமாதிகளை பார்த்திருக்கோம். ஒரு கோவிலோட அமைப்பு, அதன் கருவறையில் இருக்கும் சிலையோட அமைப்பு, பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய முறை, சிலையினுடைய ஆசனம், கையில் இருக்கும் முத்திரை, இது எல்லாம் உரிய முறையில் அமைவதற்கு எப்படி ஆகமம், சிற்ப சாஸ்திரம் போன்ற ஆன்மீக விஞ்ஞான கணக்குகள் இருக்கோ அதே போல ஒரு யோகியின் ஜீவ சமாதிக்கும் ஒரு விதியும் கணக்கும் இருக்கு. இதை திருமூலர் ஒரு சாஸ்திரமாவே எழுதியிருக்கார். இதற்கு சமாதி கிரியைன்னு பெயர். எந்த இடத்துல ஜீவ சமாதி அமைக்கணும், எப்படி குழி தோண்டணும், நிலவரை எப்படி இருக்கணும், அதுக்குள்ள உடலை எப்படி இருத்துவதுன்னு ஒரு வரைமுறையை திருமூலர் வழிவகுத்து கொடுத்திருக்கார். ஒரு ஜீவ சமாதி எப்பவும் ஒரு வீடு, குளக்கரை, ஆற்றின் படுகை, மலர்வனம், நகரத்தின் முக்கிய இடம், அடர்ந்த காடுகள், மலைச்சாரல் போன்ற இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஜீவ சமாதியின் நிலவரை என்பது 9 சான் ஆழத்திற்கு ஒரு குழி தோண்டி அதிலிருந்த மண்ணை எடுத்து அந்த குழியை சுற்றிலும் 5 சாணுக்கு பின்னால் வளைத்து கொட்டப்பட்டு முக்கோண வடிவமாக அந்த குகை உருவாக்கப்பட்டு இருக்கும். அதன் பக்கங்கள் 3 சான் அளவுக்கு இருக்கும். இத குகை அல்லது நிலவரைன்னு சொல்வாங்க. இப்படி தோண்டப்படும் நிலவரையில பஞ்சலோகங்களையும் நவரத்தனங்களையும் முக்கோண வடிவில் குழியின் ஆழத்தில் பரப்பி அதன் மீது தர்ப்பை பொருட்கள் விரித்து விபூதி கொண்டு நிரப்பி ஒரு இருக்கை அமைக்கப்படும். பின் அந்த யோகியோட உடம்புல சட்டை போல திருநீர் பூசப்பட்டு தயார் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கும் இருக்கையில பத்மாசன கோலத்தில் அமர வைத்து இறுதியாக விபூதி, நறுமண சுண்ணாம்பு பொடி, தர்பை, வில்வ இலைகள் மற்றும் மலர்களை கொண்டு குழி முழுவதுமாக நிரப்பப்படும். பின் 3 அடிக்கு 3 அடி பீடம் ஒன்றை நிறுவி அதன் மீது ஒரு சிவலிங்கம் அல்லது அரசமர கன்று நடவு செய்யப்படும். சமாதியின் சன்னதி பொதுவா வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி தான் இருக்கும். இப்படி அனைத்து அம்சங்களும் சரியா பொருந்தியிருக்கும் ஒரு ஜீவ சமாதி என்பது அருள் மழை பொழியும் சக்திமிக்க இடமா விளங்கும் என்பதாலதான் போகர் தான் நிலவரையில ஒடுங்கிய பின் இந்த வரைமுறைகளை கடைபிடித்து சமாதி எழுப்பும் பொறுப்பை தன் சிஷ்யன் கோரக்கர் கிட்ட கொடுத்திருந்தார். அதே போல கோரக்கர் ஜீவ சமாதியில ஒடுங்கும் சமயத்துல போகர் தன் சூட்சம உடலோடு வந்து கோரக்கருக்கு ஜீவ சமாதியும் எழுப்பினார். இது எல்லாமே ஒரு யோகி தன் பூத உடலை இந்த மண்ணுல விட்டு சென்றால் மட்டும்தான். சில யோகிகள் தன் உடலை கூட விட்டு வைக்காம கரைச்சிட்டு போவாங்க. இது ஒரு வகையான சமாதி. இந்த இடத்திலையும் அந்த யோகியோட அதிர்வுகளை நல்லாவே உணர முடியும். இப்படி முறைப்படி சமாதி அமைக்கப்பட்டுள்ள இடங்கள்ல அந்த யோகியோட சக்தி நிலை அப்படியே இருக்கும். எப்ப வேணாலும் அவர் சூட்சம உடம்பெடுத்து வந்து நடமாடவும் முடியும். உள்ளே இருந்து கொண்டு அருள் அதிர்வுகளை வெளிப்படுத்தவும் முடியும். பிரபஞ்ச வெளியோடும் நட்சத்திரங்களோடும் கோள்களோடும் தொடர்பிலே இருக்க முடியும். மொத்தத்துல ஒரு சித்தனின் ஜீவ சமாதி என்பது ஒரு விண்வெளி ஆய்வு கூடத்துக்கு சமம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ 100-200 வருஷங்களுக்கு முன்னால நடந்ததல்ல. வடகரை சிவானந்த பரமஹம்சரோட வித்தியார்த்திகள் இன்னைக்கும் இந்த முறையில தான் தங்களோட உடம்பை ஒடுக்கி ஜீவ சமாதி அடைகிறாங்க.
அவங்களோட ஜீவ சமாதிக்கான இடத்தையும் நிலவரையையும் அவங்க உயிரோடு இருக்கும்போதே தயார் செஞ்சு வச்சிடுவாங்க. மேலும் எந்த ஊர்ல ஜீவ சமாதி இருக்கோ அந்த ஊர்ல பெரும் இயற்கை சீற்றமோ பஞ்சபூதங்களின் கொடும் தாக்கமோ இருக்காது. மாறாக ஞானிகள் அருள் பார்வையும் ஜீவ சமாதியோட தொடர்பிலே இருக்கும். இப்படி தங்களோட தவத்தினால கிடைக்கப்பெற்ற சக்தியை தன் மக்கள் காலாகாலத்துக்கும் உபயோகப்படுத்தணும்னு ஜீவ சமாதியில ஒடுங்கிய யோகிகளோட எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேல ஜீவ சமாதிகள் இருந்தது. ஆனா இப்போ அதுல முக்கால்வாசி இருந்த இடமே தெரியாம போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் கட்டிடங்களும் தான் அதன் மேல எழுப்பப்பட்டு இருக்கு. எஞ்சி இருக்கும் ஜீவ சமாதிகள் கூட வருவாய் பற்றாக்குறையினால நாளுக்கு நாள் நலிவடைந்து வருது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் ஜீவ சமாதிகள்ல நடக்கும் தினசரி பூஜைகள்ல கலந்து கொள்வதும், வருடம் நடக்கும் குரு பூஜைக்கு நம்மாலான நன்கொடை வழங்குவது மூலமா நமக்கும் நம் குடும்பத்துக்கும் அந்த யோகியோட அருள் கிடைக்கும். மேலும் இது மாதிரி நம் கலாச்சாரங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம உணர்ந்து பாதுகாத்து வந்தாதான் நமக்கு அடுத்து வரும் தலைமுறையும் இதை பின்பற்ற முடியும். மேலும் இதுபோன்ற ஜீவ சமாதியை தரிசிக்க செல்லும் போது கொஞ்சம் சூட்சுமமா கவனிக்கும் தன்மையோடும் திறந்த மனநிலையில அங்கு போய் சிறிது நேரம் கண்கள் மூடி அமர்ந்தா அந்த யோகியோட சக்தி நிலைய நன்றாகவே உணர முடியும். எனவேதான் ஜீவ சமாதிகளுக்கு செல்லும் சிலர் தங்களை அறியாம கண்ணீர் விடுறதும் இதுவரையில் அனுபவித்திராத ஒரு பரவச நிலைக்கு போறதும்னு இருப்பாங்க. இதற்கு காரணம் அந்த நபரோட சக்தி நிலையம் ஜீவ சமாதியின் சக்தி நிலையம் ஒன்றுபடும் போது இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படும். நம்மளோட சக்தி நிலைகளை தியானங்கள் யோகங்கள் மூலமா உயர்த்தி கொள்வது ஒரு விதம். இந்த மாதிரி ஜீவ சமாதி வழிபாடுகள்னால உயர்த்தி கொள்வது மற்றொரு விதம். மொத்தத்துல ஜீவ சமாதி வழிபாடு என்பது தெய்வத்தின் சக்தியும் அருளும் நிரம்பி இருக்கும் ஒரு கோவில் வழிபாட்டிற்கு சமமானது என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நன்றி.